ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்ல தான் நம்ம ஒரு சிம்பிளான ஸ்கேப்பிங் பண்ண போகிறோம். இன்னைக்கு பண்ண போகிற இந்த ஸ்கேப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்புக்காக அப்படி இல்லைனா பெட்டா ஃபிஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்கு. நார்மல் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். இது வந்து லோ அயன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேங்க்கில் வந்து நம்ம ஸ்கேப் பண்ணும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் தான். குளத்தூர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த ஸ்டோன் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது ஸ்டோன் நேம் என்னன்னு தெரில. இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஸ்கேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு அக்வா சாயில் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி போட்டுக்கிறேன். ஸ்டோன் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் பின்னாடி மட்டும் ஹைட் ஏற்றிக்கலான்ட்டு ஃப்ரண்ட்லலாம் ஃப்ரெஷ் அக்வா சாயில் போட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோ போதும். இதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹைட் இல்லாமல் முன்னாடி வரையும் ஸ்டோன் இது மேலே வைக்கிறதுக்காக. சும்மா பழைய சாயில் வந்து கொஞ்சமாக பின்னாடி போட்டிருக்கேன் ஹைட்டுக்காக. இது மேலே தான் இப்போ ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்லேயும் அப்பப்போ கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றினா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஹைட் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் அக்வா சாயில் வந்து அங்கே பின்னாடி போட்டுடுறேன். இந்த ஸ்டோனை கொஞ்சம் ஹைட் ஏற்றினோடனே டேங்கில் டெப்த் இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த 3 ஸ்டோன் வச்சோடனே டேங்க் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டோனாக ஆட் பண்ண டேங்க் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு வருதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, இப்போ அடுத்ததாக இங்கே ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாயில் போட்டு இந்த இடத்துல ஹைட் ஏற்றிக்கிறேன். பேக்கில் இருக்க சாயிலெல்லாம் ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோனை வந்து இந்த கேப் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மேலே நம்ம இன்னொரு ஸ்டோனை வைக்கலாம். வச்சுட்டு இன்னும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்டோன் வைக்கலாம். வச்சுட்டு பார்க்கலாம், ஹைட் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டோன் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஹைட் வர மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் அக்வா சாயில் ஆட் பண்ணிடலாம். இந்த கல் இப்போ இன்னொரு கல் ஆட் பண்ணோன்னே டேங்கோட டெப்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இது மேலே இந்த இடத்துல இன்னொரு ஸ்டோன் ஆட் பண்ணுவோம். அதுக்கு இன்னும் கொஞ்சமாக சாயில் போட்டு ஹைட் ஏற்றிக்கலாம். ஹைட் ஏற்றிட்டு இந்த இடத்துல இன்னொரு ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாயில் வந்து நீங்கள் மேலே போடும்போது சாயில் வந்து ரோல் ஆகிட்டு ஃப்ரண்ட்டில் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டோனை வச்சு நீங்கள் பிளாக் பண்ணணும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ டேங்க் பார்க்குறதுக்கு நல்ல ஷேப்புக்கு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 5 ஸ்டோன் வச்சுருக்கேன். மேலே போக கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெப்த் வந்து நல்லா கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துலலாம் சாயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ரோல் ஆகிட்டு வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதை இங்கே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பழைய சாயில் வந்து ரோல் ஆகாமல் இருக்கணுன்ட்டு. இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஃப்ரெஷ் சாயில் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் மறுபடியும் அதே மாதிரி ஸ்டோன் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சின்ன பிளாக் மாதிரி உங்களுக்கு வந்து சாயில் வந்து நம்ம ஹைட் ஏற்றின சாயில் வந்து ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்காக சும்மா சின்ன பிளாக் இது. இப்போ இன்னும் கொஞ்சம் இங்கே பின்னாடி பேக் சைடில் வந்து ஓல்ட் சாயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து கேப் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஓல்ட் சாயில் போட்டு அந்த கேப்பை வந்து இது பண்ணிடலாம். இந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த சேம் இஷ்யூ வரும். ஹைட்டாக இருக்கனால மண் இதாகும். அதுக்காக சின்னதாக ஒரு 2 ஸ்டோனை வந்து பிளாக் பண்ணுறதுக்காக வச்சு விட்டுறேன். இப்போ ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஃப்ரெஷ் சாண்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம்.
ஆர்ட்ஸ்கேப் வந்து இப்போ முடிஞ்சது. அதே மாதிரி சாயிலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரெஷ் சாயில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ண போகிறது ட்ராபிக்காலேருந்து பவுடர் சாயில். நான் யூஸ் பண்ண போகிற பிளான்ட்டு ரூட் ஆகிறதுக்கு இந்த பவுடர் சாயில் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேங்க் எவ்வளோ டெப்த் வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்கேப் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது. நான் வந்து ட்ராபிக்கா பவுடர் சாயில் வந்து சும்மா ஒரு சின்ன லேயர் வந்து இது மேலே ஆட் பண்ண போகிறேன். இந்த பவுடர் சாயில்ன்றது நார்மல் சாயிலோட உங்களுக்கு இந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக வந்து ஈவனாக பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த சென்டரில் வந்து ரிவர் சாண்டு போட போகிறேன், ஒரு பாத் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சாயில் வந்து கிளாஸில் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அதை இது பண்ணிடலாம், லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த இடத்துல ரிவர் சாண்ட் ஆட் பண்ணிடலாம். ரிவர் சாண்டை வந்து நான் டாப்லேருந்து போடுறேன். அதுவாகவே ரிவர் சாண்ட் எங்கே போய் விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கிரியேட் ஆகட்டும். கொஞ்சம் ப்ரஷ் வச்சு ஸ்டோன் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த பாத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து டீட்டெயிலிங்காக அங்கங்கே வச்சிடலாம். ஸோ அந்த பாத்து வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் மேலே ஷார்ப்பாக. இது மாதிரி முன்னாடி வந்து கீழே வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் தான். பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபைனலாக வந்து ஒரு டச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இதில் வந்து மான்டி கார்லோ தான் யூஸ் பண்ண போகிறேன். டிசி கப் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரே ஒரு கப் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிசி கப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேருந்து பிளான்ட்டை வந்து எடுத்துருங்க. இப்படி இழுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி எடுத்தோடனே அடியில் வந்து உங்களுக்கு ஜெல்லி இருக்கும். சில டிசி கப்பில் இந்த மாதிரி ஜெல்லி இருக்கும், சில டிசி கப்பில் வெறும் லிக்விட் தான் இருக்கும். நீங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு பிளான்ட்டை நீங்கள் இப்படி எடுத்திங்கனாவே போதும், வந்துடும். மேக்ஸிமம் இந்த ஜெல்லியை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் ஜெல்லி வந்துடும். இல்லை நீங்கள் ஹாட் வாட்டரில் லைட்டாக ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் இந்த ஜெல்லியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாட்டரில் வந்து நல்லா அந்த ஜெல்லியை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இருக்கிற ஜெல்லியெல்லாம் ஃபுல்லாக போயிடும். அப்படி க்ளீன் பண்ண பின்னாடி இந்த மாதிரி பிளான்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டமில் இருந்து இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பஞ்சாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பஞ்ச் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெம்மாக ஸ்ப்ளிட் பண்ணாலும் உங்களோட பொறுமையை பொறுத்து தான். நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வாஷ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பிளான்டிங் பண்ணுறது தான். அந்த டேங்க் ஃபுல்லாக கவர் ஆகணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு இந்த அளவுக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக பிளான்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
பிளான்டிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ வந்து வாட்டர் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த டேங்க்கில். இந்த லேஅவுட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்சனலாக இந்த லேஅவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. உங்களுக்கும் வந்து ஒரு பிளான்டட் டேங்க் பண்ணணும், இல்லை வந்து ஆல்ரெடி பிளான்டட் டேங்க் இருக்குது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா எங்களை வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டேங்க்கில் பிளான்ட்டெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்து நான் அப்டேட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த அப்டேட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. See you on next video. Take care. Bye. Tata.